Hi guys, நான் Drama. Welcome to Rapid Test. இங்க வந்து நம்ம class 10 CBSE Max chapter 14 அதாவது probability example 7 அப்புறம் 8 தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ example 7ல ஆரம்பிக்கலாம். There are 40 students in class 10 of a school of whom 25 are girls and 15 are boys. The class teacher has to select one student as class representative. She writes the name of each student on a separate card, the card being identical. Then she put cards in one bag and stirs them thoroughly. She then draws one card from the bag. What is the probability that the name written on the card is the name of a girl, a boy? So, first, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது கிளாஸ் 10. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் 25 வந்து கேர்ள்ஸ் 15 வந்து பாய்ஸ். ஸோ 25 கேர்ள்ஸ் 15 பாய்ஸ். இப்போது கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது ஒரு கிளாஸ் லீடரை வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறப்போ அவங்க வந்து யாரையும் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாததுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார் பேரையும் வந்து ஒரு ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறாங்க, சின்னதாக ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கார்டில் இருக்குது. அது எல்லா கார்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஒரு பேக்குள்ளே போட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து தரோலாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிர் பண்ணுறாங்க. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறாங்க, குளுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் அந்த பேர் எழுதியிருக்கிறதுல ஒரு கேர்ளாக இருக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி, பாயாக இருக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நமக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பேர் மட்டும் தான் சூஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் வந்து 40. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல 40. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ், ஒரு கேர்ளோட பேராக இருக்கிறது போய் என்னது 25 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 25 நம்பர் ஆஃப் பாசிபிள், நம்பர் ஆஃப் அவுட்கம் ஃபேவரபிள். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ P of card with name of a girl. ஸோ P of G எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல வந்து 25/40 அதாவது 5/8ன்னு வரும். அதே வந்து பாய்ஸுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 15. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா P ஆஃப் கார்டு வித் நேம் ஆஃப் பாய் அதாவது P ஆஃப் பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 15/40 அதாவது 3/8ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து P ஆஃப் பாயை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம P ஆஃப் பாயை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா P ஆஃப் பாய் இஸ் ஈக்குவல் டு 1 - P ஆஃப் நாட் பாய். ஸோ அப்படின்னா 1 - P ஆஃப் கேர்ள். ஸோ 1 - P ஆஃப் கேர்ளுங்கிறப்போ 1 - 5/8 இஸ் ஈக்குவல் டு 3/8. இப்போது எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 3 ப்ளூ பால்ஸ், 2 ஒயிட் பால், 4 ரெட் பால் இருக்குது. ஸோ இப்போ ஒரு மார்பிளை வந்து வெளியில் எடுக்கிறாங்கன்னா ரேண்டமாக அந்த மார்பிளோட ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ப்ளூவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இப்போ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ பால்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 வந்து ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஸோ 3 ப்ளூ பால்ஸ், 2 ஒயிட் பால்ஸ், அதான் மொத்தம் 5 பால்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு 4 ரெட் பால். ஸோ மொத்தமாக 9 பால்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 9 வரும். அந்த இடத்துல அதே ஒரு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஒயிட் எவ்வளோ பால்ஸ் இருக்குது 2. ஸோ 2ன்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டு ஒயிட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2/9 நமக்கு வந்து 2/9 வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 2/9 அப்படி எழுதிக்கிறோம். அதே மாதிரி ப்ளூ பால் இருக்கிறதுக்கான இது என்ன, ஸோ ப்ளூ பால் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 இருக்குன்னா கண்டிப்பாக 3/9 அதான் 1/3 வரும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து தேர்டுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெட் பால் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரெட் பால் வந்து 4 இருக்குது. ஸோ அப்படின்னா 4/9. இதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2/9 அப்புறம் 1/3 அப்புறம் 4/9 இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ வந்து நீங்கள் P ஆஃப் W ப்ளஸ் P ஆஃப் P ப்ளஸ் P ஆஃப் R அதாவது ஒயிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் ப்ளூ பால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் ரெட் பால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ ஏன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா 2/9 ப்ளஸ் 3/9 ப்ளஸ் 4/9. ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 9/9 வருது. ஸோ அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது எல்லா ஃபேவரபிள் அவுட்கமையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்போவுமே சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது 1 கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.